விஜய் கூட கிட்டத்தட்ட 20 வருடம் மேலே உதவியாளராக இருந்தவர். அப்படி ஒரு நபர் தான் இந்த செல்வம். இந்த வீடியோ காமிச்சு எனக்கு ஏதாவது உதவி வாங்கி கொடுங்கன்னாரு. அந்த செய்தி காதுக்கு போனதுக்கு பிறகு கூட விஜய் தரப்புல இருந்து எந்த உதவியும் செய்யல. விஜய் அஜித் நடித்த ஒரு படம், ஒரே படம் தான் அது. பல முறை விஜய் தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் எந்த தரப்பிலும் உதவி கிடையாது. ஆனால் 2 பேரும் சேர்த்து வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குனர் கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டைரக்டருக்கு எந்த உதவியும் 10 பைசா செஞ்சது கிடையாது. 2 தரப்புல இருந்தும் போல. 2 தரப்புலேயும் போல. சொந்த தாய் மாமா, அந்த சொந்த தாய் மாமா போன வாரம் நான் பார்க்குறேன். அப்போ இவர் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், தமிழ்நாட்டு மக்களை மாற்ற போகிறேன். கொக்கோகோலாவுக்கு எதிராக படத்தில் அடிப்பார், கொக்கோகோலாவுக்கு ஆதரவாக ஆட்ல நடிப்பார். இதுதான் அவர் நாட்டுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. எளிய மக்களின் தொண்டன் கேட்கிறாரு, ஆனா சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போவாரு. சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறது தப்பு கிடையாது. இருக்க வசதி வாய்ப்பு பயன்படுத்திக்கிறாரு. சரி, நீங்க கேரியரின் உச்சத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. திரும்ப அந்த கேரியரின் உச்சத்துல இருந்து எல்லாத்தையும் நாட்டு மக்கள் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சம்பாரிச்ச காசை. சினிமாவில் வேணா ஒரு ஹீரோ, அரசியல்ல வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அமெரிக்க மாப்பிள்ளை தான். இந்திய சக்தி திமுகவே என்னை முடக்க பாக்குறீங்களா, நான் உங்களை விட மாட்டேன், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதான் உங்களோட ஆட்சி லட்சணமா சரண் வேணும் உள்ள போய். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும் பொழுது அவர் மீது பல சச்சரவுலாம் நம்ம வந்திருக்கிறத கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு உதவியாளர் ஒருவர் அவரால் பாதிப்படைந்ததாக தகவல் எல்லாம் பரவிட்டிருக்கு. தகவலுடைய உண்மைத்தன்மை என்ன? அவரே நேரடியாக பேட்டி கொடுத்தார். ஆக்சுவலாக என்னன்னா, அது முதல்ல என்கிட்ட தான் அந்த செய்தி வந்துச்சு. அப்போ என்னன்னா, எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு செய்தி வருது. அவர் செல்வம் அவருடைய உதவியாளர், அவர் ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டு மாதிரி அவர் பேசுகிற ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி விஜயினுடைய உதவியாளர் கஷ்டத்தில் இருக்கு. அவர் வேற ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, யார்ட்டையா சொல்லி இந்த வீடியோ அமைச்சு உதவி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன சிக்கல், என்ன உதவி கேட்டார்? இல்லை, அவர் மருத்துவ ரீதியாக இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. சரி. விஜய் கூட கிட்டத்தட்ட 20 வருடம் மேலே உதவியாளராக இருந்தவர். அவருக்கு அந்த டச் அப்னு சொல்லுவாங்க, டச் அப்பு கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு. அவங்க தான் வீட்டில் ஒரு தாய் மாதிரி அவங்கள பார்த்துக்குவாங்க. அவருக்கான வேர்த்தை தொடச்சி விடுவாங்க, ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. உடல்நிலை சரினா கூட மருந்து மாத்திரை கொடுக்குறது அவங்க ஒரு கேர்டேக்கர் மாதிரி கூடயே இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான நாள், நிழல் மாதிரி இருப்பாங்க. அப்படி ஒரு நிழல் மாதிரி இருந்தவர் தான் விஜயகாந்த் இருந்தவர், சுப்பையான்னு ஒருத்தர். அவருக்கு விஜயகாந்த் அவர் திருப்பி தயாரிப்பாளராக்கினார். எங்கள் நான் ஒரு படம், பெரிய அண்ணான்னு ஒரு படம், பெரிய அண்ணா படத்தை வந்து தயாரிப்பாளராக்கினார். அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார், அது வேற விஷயம். தன்னுடைய உதவியாளராக இருந்தவர் தயாரிப்பாளர். அப்படி ஒரு நபர் தான் இந்த செல்வம், விஜயினோடு கூட இருந்தவர். அவர் ஏதோ சாப்பாட்டில் அவரே பேசின வீடியோலாம் பார்த்தோம். சாப்பாட்டில் வந்து ஏதோ முடி இருந்துச்சுன்னு சொல்லி என்ன அடிச்சாரு. அதுக்கு பிறகு வெளியில் போயிட்டேன். அதுக்கு பிறகு என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு போன 2000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வச்சார். இப்போ அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறேன், எனக்கு யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இந்த வீடியோ காமிச்சு எனக்கு ஏதாவது உதவி வாங்கி கொடுங்கன்னாரு. அந்த செய்தி காதுக்கு போனதுக்கு பிறகு கூட விஜய் தரப்புல இருந்து எந்த உதவியும் செய்யலை. அப்புறம் அவரே நேரடியாக ஒரு வீடியோ பேட்டியெல்லாம் கூட கொடுத்தாரு, நம்ம பார்த்தோம். அது போய் பரபரப்பாக போச்சு. இன்னைக்கு பிடி செல்வகுமார், விஜயினுடைய முன்னாள் மேனேஜராக இருந்தவர், இப்போ திமுகவில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 50,000 ரூபா உதவி பண்ணியிருக்காரு. இப்போ அது ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு. இந்த விஜயை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தா 1 2 கிடையாது, நிறைய சம்பவங்கள். விஜய் ஆரம்பம் காலம் தொட்டு இப்போ வரைக்கும். சரி. விஜயினுடைய விஜய் அஜித் நடித்த ஒரு படம், ஒரே படம் தான் அது. இப்போ வரைக்கும் நடிச்ச விஜய் அரசியல் சினிமா விட்டு போயிட்டு அரசியல் போறேன்ட்டார், நடிக்க மாட்டேன்ட்டார். அது என்ன நடக்கும்னு தெரியல. அப்போ விஜய் 2 பேரும் விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்த ஒரே படம் ராஜாவின் பருவலை, இளையராஜா மியூசிக், ஜானகி சவுந்தர் அப்படிங்கிற அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சரி. அதுக்கு பிறகு 2 3 படங்கள் பண்ணார். அவர் சமீபத்தில் அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போய் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிட்டார். அந்த இயக்குனர் பல முறை விஜய் தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணியிருக்கிறார். இது வரைக்கும் அவர் எந்த தரப்பிலும் உதவி கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அவர் கார்ட் பிளாட்டில் எடுத்து உள்ளே வந்து ஒரு கிளிப் மாதிரி வைப்பாங்க, வச்சிருவாங்க. 1 மாதம் கழிச்சு அதை திருப்பி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 லட்சம் வரைக்கும் தேவைப்படுங்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணி அது காலம் கடந்து போனதுக்கு பிறகு கூட கையில் ஒரு பணம் இல்லாமல் அதுக்கு அவருடைய சுயமரியாதை தன்மானம் தடுக்குது, யார்ட்டுமே கேட்குறது. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இப்போ கரண்டில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் 2 பேரும் சேர்த்து வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குனர் கஷ்டப்படுறாரு. அவருடைய பெஞ்ச் மார்க் படம் அது, 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம். அந்த படத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய ரோல், பேசப்பட்டது படத்தையும் கூட. இன்னைக்கு வரைக்கும் அந்த டைரக்டருக்கு எந்த உதவியும் 10 பைசா செஞ்சது கிடையாது. 2 தரப்புலேருந்தும் போல. அவரும் முயற்சி பண்ணியிருக்கார் போல. இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயராகவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய மாநில தலைவராக இருந்தது. கிட்டத்தட்ட ராஜாவை நாளைய தீர்ப்பிலிருந்து துல்லாத மனம் தொண்ணு வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மன்றங்களை இவர் தான் ஊருக்கு போய் திறக்கிறார். விஜயவே கூட்டு போறாரு.
இவருடைய சொந்த காசை போட்டு செலவு பண்ணுறாரு. அப்போ அந்த மன்றத்துக்குலாம் கார்டியனாக எஸ்எஸ்சி இருக்கிறாரு, இவர் தலைவராக இருக்கார். அப்புறம் துல்லாத மனம் துள்ளுக்கு பிறகு அவர் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. அவர் இப்போ நம்ம டி நகரில் ஒரு டீ கடை வச்சிருக்கிறாரு. அவரும் சமீபமாக நான் எவ்வளோ கூட இருந்தேன், என்னைய கண்டுக்கல அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கும் எந்த விதமான ரியாக்ஷன் கிடையாது. ரவிராஜான்னு ஒருத்தர், அவரும் எந்த விதமான ரியாக்ஷன், அதெல்லாம் விட்டுருங்க. அவர் கூட இருந்தவங்க சொந்த தாய் மாமா என் சுரேந்தர், பழைய மோகனுக்கு அவர் தான் டப்பிங் கொடுத்துருப்பாரு, பல பாடல்களையும் பாடியிருக்கிறார். அந்த சொந்த தாய் மாமா போன வாரம் நான் பார்க்குறேன், பெரிய ஆச்சரியம். ஒரு பிரபலமான நிறைய பாடல்கள் பாடியவர். மோகன் வாய்ஸ்னா அவர் வாய்ஸ் தான் நமக்கு கேட்கும். சோபா அவர்களுடைய சொந்த தம்பி. நம்ம வடபழனி ஏரியாவில் பார்க்குறேன், ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டு பைக்கில் போகிறார். பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார். விஜய்க்கு ஏன் அவர் செய்யாமல் இருக்கிறாரு, இல்லை விஜய்க்கும் அவருக்கும் சரியான டேம்ஸ் இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. குடும்ப உறவு, ரத்த உறவு, தாய் மாமா, சொந்த தாய் மாமா. இப்படி விஜயை பற்றி நிறையா கூட இருக்கிற ஆட்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல, நல்ல ஒரு ரத்த உறவுகளுக்கு எதுவும் பண்ணதில்லைங்கிறாங்க. அப்போ இவர் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், தமிழ்நாட்டு மக்களை மாற்ற போகிறேன்னு இது நிறையா விஷயங்கள் சொல்லலாம். இன்னொன்று, முதலில் அவர் வெளி கம்பெனிக்கு தயாரிப்பாளராக நடிகராக அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட படம் வந்து விஷ்ணுன்னு ஒரு படம். அந்த படம் பண்ணிட்டு இருக்கப்போ இன்னொரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. விஷ்ணு படம் நல்லா போனவனே ரெண்டாவது படம் பண்ணுறதுக்கு அதுக்குமே ரேட் ஏறிடுச்சு, அவருக்கு சம்பளம் ஏறிடுச்சு. அந்த சம்பளத்துக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் காக்க வச்சு அதற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. திருப்பி கொடுத்துறாரு. ஆமாம், 4 வருஷம் காக்க வச்சு மார்க்கெட் ஏறினோடனே. இதனால வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். விஜயினுடைய பெர்சனல் இவர் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்று சக்தி, பிரைமரி ஃபோர்ஸ், நான் தான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இல்லை, அதில் தான் கேள்வி வருது. இன்றைக்கு அரசியலை நோக்கி விஜய் நகர்ந்த பிறகு இந்த குற்றச்சாட்டெல்லாம் வைப்பது என்பது உள்நோக்கம் உள்ளதா இல்லையா? இல்லை, பொது வழிக்கு வந்த பிறகு தான் அவர் நடிகராக அவர் என்ன பண்ணாலும் வராது. நடிகராக நீங்கள் என்ன பண்ணாலும் வராது. நீங்கள் பொதுமக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக, மக்கள் பிரதிநிதியாக நான் மாற போறேங்கிற போது தான் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எடுப்பாங்கல்ல. என்ன நோக்கம்ன்றா அது சரிதானான்ற அந்த நோக்கம். ஏன்னா உச்ச நடிகராக இருக்கும் பொழுது கேள்வி எழுப்பாது. நாம எல்லாம் இன்றைக்கு கேள்வி எழுப்ப. உச்ச நடிகராக இருக்கிறப்ப அவர் சார்ந்தவர்களுக்கு மட்டும் தானே அவருக்கான முகம் தெரியும். பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு பர்சனலாக அவர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. இப்போ எம்ஜிஆர்ன்றாங்கல்ல, எம்ஜிஆருடைய லைஃப்ல நடந்த பல இன்சிடென்ட் எனக்கு தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் கூட ஒர்க் பண்ண பழைய ஆட்கள்கிட்ட நான் நேரடியாக பேசியிருக்கிறேன். அவங்க நிறைய கருத்துக்களை என்னோட சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆரோட ஜெமினியில் எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் மேனேஜராக இருந்தவர் ஒருத்தர். அப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிறாரு என்னன்னு தெரியல. அவர் நான் கேட்குறது அவர் நிறைய சம்பவங்கள் என்ன சொல்லியிருக்காரு. அப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், நடிகராக இருந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ ஒரு படத்தினுடைய பூஜைக்கு எம்ஜிஆரை கூப்பிட்றாங்க எங்கள் வாகனி ஸ்டுடியோவுக்கு. இப்போ முதலமைச்சர் வரார், 2 பக்கமும் அந்த பேரிகார்டெலாம் போட்டிருக்காங்க, மக்கள் திறந்து நிற்கிறாங்க, கான்வாய் தயாராக இருக்கு. வந்துட்டார் வந்து இறங்கி நடந்து போகிறப்ப இவரோட ஒர்க் பண்ண லைட்ஸ் மேனு, ப்ரொடக்ஷன் மேனேஜரு, ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொடுத்தவங்க எல்லாம் முதலமைச்சர் வர்றாருங்க ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போடு நிற்கிது, மக்கள் பெருமெல்லாம் இருக்காங்க. போயிட்டு இருந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், அவங்கள பார்த்துட்டாரு. பார்த்தவொடனே அந்த பேரிகார்டை விட்டு தாண்டி போய் தோளில் கைப்பற்றி பிடிச்சி இழுத்தாராம். என்ன நீங்கள் யாரும் வர்றதில்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னென்னா இல்லை ஐயா இங்கே என்ன நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, பக்கத்தில் வர முடியாது, அதெல்லாம் கிடையாது. ராமாபுரத்தில் சினிமா ஆட்கள் வர்றவங்களே பார்த்து என்னை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2 பேர் வேலைக்கு போட்டிருக்கேன். சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஏதாவது உதவின்னு கேட்டு வந்தால் அவங்க செய்யறதுக்காக பணிபுரிந்தவர்கள் குறிப்பாக. ஆமாம், அதுக்காகவே நான் வந்து ஒருத்தரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அங்கே வந்து பாருங்கள், நம்ம ஆள் தான் ஒருத்தர் அங்கே போட்டிருக்கேன், சினிமா ஆள் தான் ஒருத்தரை போட்டிருக்கேன், உங்களோட பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்லுங்கன்னாரம். இப்படி எம்ஜிஆர் நிறையா சொல்லிட்டே போனால் நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு. கடைசி நேரத்தில் கூட உடல்நிலை சரியில்லாமல் போனப்போ கூட கடைசியாக உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் உதவி பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஒரு பணத்தை எடுத்து வச்சிருந்தாரு, அதை வந்து கடைசி நேரத்தில் இறந்து போன பிறகு கொடுத்தாங்கிற ஒரு வரலாறுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்காரு. தான் சார்ந்த சினிமாவுக்கும் செஞ்சுருக்கிறாரு, தன் கூட பயணித்தவர்களுக்கும் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் விஜய் யாருக்கும் எதுவும் பண்ணல அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு சரி ஒரு மாற்று சக்தியாக இவர் இருப்பார். தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி இது வரைக்கும் 50 வருஷத்தில் மற்ற மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக தான் இருக்குது. அதை மத்திய அரசு தரக்கூடிய புள்ளி விவரங்களே சொல்லுது. ஆனால் அங்கே புள்ளி விவரம் ஒன்று சொல்லுது, பாஜக ஒன்று சொல்லுது, அரசு ஒன்று சொல்லுது, பாஜக ஒன்று சொல்லுது. அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களில் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் படித்த மாநிலம், பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம், உள்நாட்டு உற்பத்தியில் 4% இருக்கிற 11% உயர்ந்திருக்கு. இப்படி எல்லா வகையும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக இருக்குது. இது மத்திய அரசினுடைய தரவுகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுக்கே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படிம்பாங்க. இதே டோனை தான் விஜய் பேசுறாரு. அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது. ஒரே ஸ்கிரிப்ட் தான் நீ பேசுற, பாஜக பேசக்கூடிய அதே பொய்யத்தான் நீயும் பேசுற. இப்ப சமீப காலமாக கூட சார் சமூக ஊடகங்கள்ல திரு விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள்ல ஒன்று கூட விஜயுடைய இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம்
கடந்த காலங்களில் திரையரங்கு வாசல்ல என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியுமா? 100 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்றாங்க. இதை நம்ம திருப்பி கேட்குறப்ப இதுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்றாங்க. எப்படி சார் பார்க்குறது? இல்ல அதை நம்ம எப்படி கடந்து போக முடியும்? தான் இப்போ இந்த படமே எடுத்துங்க, அண்ணனா விற்க சொன்னாருன்றாங்க. அண்ணனை வைக்க சொல்லி அண்ணன் கட்டிச்சிருக்கான்ல, அது ஃபெஸ்டிவல் மூடுன்றாங்க. அப்போ பாஸ் உங்களுக்கு வருதுல்ல, நீங்க உங்களுக்கு 150 கோடி ரூபா சம்பளம் கொடுக்க போச்சுன்னா அவன் பிளாக்ல விற்கிறான். என் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ப்பா. உதாரணத்துக்கு இப்படி வச்சுங்க, இப்போ முதல் படம் முதல் காட்சி வருது, முதல் காட்சி பார்க்குறோம் யாரு? ரசிகர்கள் தான். ரசிகர்கள் பார்ப்பான். முதல் காட்சி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது, மீதி உள்ள அந்த பிரச்சனையை நான் மீதி உள்ள அந்த ஷார்டேஜ் பணத்தை நானே கொடுத்துறேன். முதல் நாள் முதல் காட்சி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஷோ ரசிகர்கள் பார்க்கட்டும், யாராவது விட்டுருக்கியா நீ? வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அண்ணனுக்கு தெரியுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சரி, அதே அண்ணன் தானே வந்து மறைச்சு தானே பணம் வாங்கியிருக்கிறாரு. 50 கோடி வாங்கி 35 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்காரு, 15 கோடியை பிடிச்சிட்டாங்க. அது கோர்ட்டில் நீ கேஸ் இருக்குது. கேட்டால் வந்து அவர் வந்து லேட்டாக கட்டல, நீ வாங்கினியா வாங்கலையா? நீ 50 கோடி ரூபா வாங்கியிருக்கிற, 35 கோடி ரூபாய்க்கு கணக்கு காமிச்சிருக்க, 15 கோடி ரூபாய் வந்து மறைச்சிருக்கிற, இன்கம் டேக்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. மறைக்கல, எடுத்து வச்சோம், அடுத்த வருஷம் கணக்கு காட்டுவோம். அது வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேட்குறேன், உங்களுடைய வாதம் என்னன்னா மறைச்சதுக்கு அவங்க மறுப்பு சொல்லலை, ஆனால் வந்து எங்களுக்கு தாமதமாக நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்றாங்க. 2 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, அதுதான் காரணம். இவருள்ள கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு. 2022 ஒரு வழக்கு, இதே வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு இவர் தான் போகிறார். அப்போ இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலில் போய் முடியாமல் இவர் கோர்ட்டுக்கு போகிறார். எனக்கு 2 வருஷம் தாமதமாக வந்து 15 கோடி ரூபாய்க்கு வந்து கேட்குறாங்க. அப்போ கோர்ட்டு வந்து அதை தள்ளுபடி பண்ணிடுது, நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸில் முடிச்சுக்கோங்கன்னு. இன்கம் டேக்ஸ் ஃபைன் கட்ட சொல்கிறாங்க 1.5 கோடி. 1.5 கோடி நான் கட்ட மாட்டேன்னு திருப்பி கோர்ட்டுக்கு போகிறார். அப்போ இவர் தான் அந்த 1.5 கோடி யாருடைய பணம்? அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கத்துக்கு அந்த பணம் போகிறச்சு என்ன ஆகும்? மக்கள் நல சேவை திட்டங்களுக்கு ஏதாவது செலவு பண்ண போகிறாங்க, மக்களுக்கு தான் அந்த பணம் வரப்போகுது. அது கூட கொடுக்க மனசு இல்லாமல் இன்னைக்கு வந்து அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு கார் இறக்குமதி பண்ணாரு, அது எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் வரிசையாக நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்படி சொந்த வாழ்க்கையிலேயே ஒரு ஒரு நேர்மை இல்லாத நபராகத்தானே இருக்கிறார். நீங்க ட்ராக் ரெக்கார்டில் நல்லதே எதுவும் சொல்ல மாட்டீங்களா விஜயை பற்றி? நல்லதா வேணா படத்தில் நடிச்சிருப்பாரு, கொக்கோ கோலாவுக்கு எதிராக நடிப்பார், ஆனால் கொக்கோ கோலா ஆட்ல நடிப்பார். கொக்கோ கோலாவுக்கு எதிராக படத்தில் நடிப்பார், கொக்கோ கோலாவுக்கு ஆதரவா ஆட்ல நடிப்பார். சரி, இதுதான் அவர் நாட்டுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. அது வந்து எளிய மக்களின் தொண்டன் கேட்கிறாரு, ஆனா சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போவாரு. சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறது தப்பு கிடையாது, இருக்க வசதி வாய்ப்பு பயன்படுத்திக்கிறாரு. சரி, நீங்க கேரியரின் உச்சத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க திரும்ப. அந்த கேரியரின் உச்சத்துல இருந்து எல்லாத்தையும் நாட்டு மக்கள் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. சம்பாரிச்ச காசை இது வரைக்கும் நீங்க சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறேன். இப்போ ஒரு பாலம் கல்யாண சுந்தரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தன்னுடைய மொத்த வருமானத்தையும் தன்னுடைய பிஎஃப் பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில், ஆனால் ஆதரவற்ற ஆசிரமத்தை கொடுத்துட்டு அவர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு அந்த ஆசை வரலையே, முதலமைச்சரான ஆசை வரலையே. எத்தனையோ அநாத பணங்களை ரோட்டில் வந்து நீங்கள் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க 4-5 வாலண்டியர்ஸ். பல வருஷமாக உறவுகள் ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அழுகி போய் ஆள் இல்லாத ஒரு பிணங்களை வந்து கையால் தொட்டு தூக்கக்கூட முடியாத பணங்களை தூக்கி அவங்க எந்த சாதி எந்த மதத்திற்கோ அதன் பிரகாரம் வந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இறுதிச் சடங்குலாம் நடத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் முதலமைச்சரான ஆசை வரலையே. போன மாதம் வரைக்கும் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு வரியை மறைச்சிட்டு இந்த மாதம் வந்து நான் புனிதராயிட்டேன், தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன். சரி, மாற்ற போகிறேன்னா கூட அதில் ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கான்னா அதுவும் இல்லையே. நீங்கள் திரும்ப திரும்ப பாஜகவினுடைய குரலாக தானே பேசிகிட்டு இருக்கீங்க, அதிமுகவினுடைய குரலாக தானே பேசிகிட்டு இருக்கீங்க. பாஜக தப்பை செய்யலையா? அதிமுக தப்பை செய்யலையா? திமுக எதிர்ப்பு மட்டும் தான் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுகிறோம்னா எதற்கு நீங்கள் ஒரு கட்சின்ற? அதுதான் அதிமுக செய்யுது, அதுதான் பாஜக செய்யுது. அவங்க கூட்டணியாக இருக்கா? வேற ஏதாவது அவர் பேசுகிறாரா? அதே ஸ்கிரிப்ட் தான் பேசுகிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வந்துட்டு இதை 2 தான் திருப்பி பேசுகிறார். இதை வந்து எல்லா இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல்ல 10 ஸ்டேட், அந்த 10 ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு கிடையாது. பல மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். அப்போ நீங்கள் எப்படி வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பில் நீங்கள் பேசுவீங்க? அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சில சிக்கல் இருக்குது, அது மாற்றுக்கிறது இல்லை. அதுவே பெரிய பிரச்சனை. அதை விட முக்கியமான பிரச்சனை மதவாதம், சாதியவாதம். மதவாதம் சாதியவாதம் ஒரு மாநிலத்துக்குள்ளே போய் கால் பதிச்சுச்சுன்னா என்ன நடக்கும்? யாருமே சம்மந்தம், அந்த ஒரு சாதியில் பிறந்திருப்பான், அந்த மதத்தில் பிறந்திருப்பான், அவனுக்கு அந்த சாதிக்கு மதத்துக்கு சம்மந்தமே இருக்காது, அவன் பாதிக்கப்படுவான். இந்த புரிதல் திரு விஜய்க்கு தானே இருக்கணும். புரியலையே, அதைத்தான் சொல்கிறான் நீ பி டீம்னு. மணிப்பூரில் என்ன நடந்துச்சு? ஒரே கம்யூனிட்டி, ஒரே மலைவாழ் மக்கள், ஒரே பழங்குடி மக்கள், அவன் ஒரே மொழி, முகவெட்டு ஒரே மாதிரி இருக்கான், ஒரே பாஷை பேசுறான், மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க, அவ்வளவுதான். அவன் 2 பேருக்குள்ள என்ன சொல்றான்? மத ரீதியாக வேற ஒரு மதத்தை தழுவுறான். அதான் பிரச்சனை. எவ்வளவு பேர் இறந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் நிம்மதி இல்லை. பணங்களை குவிலா தூக்கி போட்டாங்க. அப்போ மதவாதம் போனா அங்க நிம்மதி போயிடும், ஒட்டுமொத்த வளர்ச்சியும் போயிடும். இன்னைக்கு வெளிநாட்டு
முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வருது அப்படின்னா 4 லட்சம் கோடிக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னா மாநிலத்தில் ஸ்டெபிலிட்டி பார்ப்பாங்க. நிலைமைத்தன்மை இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கணும், இருந்தால் தான் வருவாங்க. இப்போ நீங்கள் உலகத்துலேருந்து நிறையா மெடிக்கல் டூரிசம் வர்றாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா அவங்க முதல்ல செலக்ட் பண்ணுறக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் என்ன குறைஞ்சி போச்சு தமிழ்நாட்டில்? இதெல்லாம் விஜய்க்கு தெரியணும்னு தெரியுங்க. அவர் வந்து பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஒரு நபர். பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து வாக்குகளை பிரித்து சிதறடிக்கக்கூடிய வேலை பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம், 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பல தலைவர்கள் அங்கே தான் நிற்கிறாங்க. அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பாப்புலேஷனில் 19% முஸ்லீம்ஸ், 21% SC/ST. இவங்க தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டர். அதுக்கப்புறம் 1980க்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸோட குழச்சிக்கிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் டவுன் ஆனப்போ 2 மாநில கட்சிகள் அங்கே பூம் ஆகுது. ஒன்று BSP, ஒன்று SP சமாஜ்வாதி பார்ட்டி, ஒன்று பகுஜன் சமாஜ் பார்ட்டி. 2 கட்சி அங்கே டெவலப் ஆகுது. 2 கட்சி தான் மாறி மாறி. கன்சிராம் என்ன பண்ணுறாருன்னா ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வர்றாரு, ஆட்சி அமைக்கிறார். இவங்க தான் மாறி மாறி இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க சப்போர்ட், அந்த பக்கம் வந்து யாதவ்ஸும் ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறாங்க, பிராமின்ஸும் ஓரளவுக்கு வலுவாக இருக்காங்க. அந்த பிராமின்ஸோட டிசைடிங் பெருசாக அத்தாரிட்டி எல்லாத்தையும் கூட இவங்க 3 பேருடைய ஓட்டு தான் மெயின். யாதவாஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் SC/ST இந்த ஓட்டு தான் அங்கே பெருசு. அப்போ இவங்க தான் யார் ஆட்சிக்கு வரணுங்கிறது தீர்மானிக்கிறாங்க. அப்போ பாஜக உள்ள பேஸே கிடையாது. சரி, பெரிய மாநிலம். பாஜக உள்ள பேஸை என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கட்சிகளை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கன்சிராம் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, மாயாவதி என்ன பண்ணுறாங்க, தனியாக நிற்க நில்லுங்க, ஆட்சி செய்த கட்சி கூட்டணி எல்லாம் தனியாக நின்று ஓட்டை பிரிங்கன்றாங்க. அப்போ SC/ST ஓட்டு அங்கே பாதி பிரியுது. வேறொரு மாநிலத்தை ஸ்டேட்டுக்காரர் யார், உவைசி, அவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர், ஆந்திரா சேர்ந்தவர், அவரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறாங்க. இப்போ இஸ்லாமிய ஓட்டை பிரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா SC/ST இருக்கக்கூடிய அதுலேயும் சாதி கேட்டகரியில் உள்ள ஆளுகள் தனியாக நிப்பாட்டுறாங்க. அதுல 2 பேர் நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், அவனுக்குள்ளே ஒரு பிரிவு ஒன்று பண்ணுறாங்க. இவங்கள அந்த படிநிலையை வச்சு ஒரு உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டை சிதறடிக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்லாமியர் வாக்கு சிதறடிக்கிறாங்க, மாயாவதி ஒரு பக்கம் சிதறடிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்துட்டு அந்த சாதிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை 2ஆக பிரித்து அங்கே சிதறடிக்கிறாங்க. இப்போ உள்ளே வர்றாங்க. இப்போ முலாயம் சிங் அதை என்ன பண்ணால் அவர் சம்பந்த வாக்குகள் விழுகும், யாதவாஸ் வாக்கு மட்டும் விழுகும், மற்ற பிராமின்ஸ் வாக்கு மற்ற வாக்குகள்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்க, பாஜக உள்ளே போச்சு. அதோடு சேர்த்து இவங்க மெயின் எடுத்துக்கிட்டதுன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே போகிறப்போ ஒரு இஷ்யூவோட தான் போவாங்க. பாஜக ஒரு மாநிலத்துக்கு ஒரு கால் வைக்க போகுதுன்னா ஒரு பெரிய அஜெண்டா, ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஒரிசாவுக்கு போனீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை காணா, அந்த சாவியை வந்து ஒரு தமிழர் தான் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் திருட போகிறாருன்னு அங்கே ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற விட மாட்டேங்கிறாங்கன்னு அவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. சரி, 100 வருஷம் இல்லாத ஒரு பிரச்சனை இவங்களா கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் அங்கே போய் ஏற்றுவோம், அதுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அது முடியாதுங்கிற பட்சத்தில் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அதான் ஒரு பேஸ். வளர்ச்சியை சொல்லியோ மக்கள் நல திட்டங்களை சொல்லியோ என்னைக்குமே பாஜக ஓட்டு கேட்டதாக சரித்திரமே கிடையாது. அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிச்சிட்டு கட்சிகளை காலி பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. யூபியில் அப்படி தான் பண்ணாங்க. யூபியில் அப்படி தான் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்த பிறகு ராமர் கோயில் இஷ்யூ வந்து கையில் எடுக்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் சாதி ரீதியாக ஒரு பிளவு, மத ரீதியாக ஒரு பிளவு, மக்களை வந்து எதையுமே சிந்திக்க வைக்காம அவங்க உள்ள போய் உட்காந்துட்டாங்க. கிடந்த தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சரி, நீ அடுத்த தேர்தலில் அவங்க வருவாங்களா அப்படின்றது கூட தெரியல யூபியில். ஏன்னா அந்த அளவுக்கு யூபியில் எல்லா சமூக மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் யூபியில் வந்து இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா அதனால தான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ராமர் கோயில் இருந்த ஃபைசாபாத்லேயே தோத்தாங்க. அந்த மக்கள் மத்தியில் இவன் இப்போ தான் அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. நம்மளை வந்து பிரிக்கிறானுங்க, சாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிரிக்கிறானுங்க, இந்த மாநிலம் வளர்ச்சி அடையாமே இருக்குது, பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் வந்து இப்போ விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு காலங்காலமாக திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள், தலித்து வாக்குகள், இது வந்து திமுகவுக்கு விழுக்கக்கூடிய வாக்குகள், பிஜேபிக்கு எதிரான வாக்குகள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாக்குகளை வந்து விஜயை வச்சு பிரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. விஜய் தன்னை வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரோ கிறிஸ்தவரை அடையாளப்படுத்திக்கிறாரு, அந்த முதல் தலைமுறை வாக்குகளை வாங்க இந்த பக்கம் பிரிச்சிடலாம். அப்போ திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வலதுசாரி பத்திரிகையாளர், நேற்று கூட ஒரு விவாதத்துக்கு போயிருந்தேன், அதில் வலதுசாரி பத்திரிகையாளர் புள்ளி வர சொல்கிறார். கேட்குறப்ப அவர் எடுத்த புள்ளி வரமா இல்லை வந்து அவருக்கு தோணுன புள்ளி வரமான்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, அங்கே தமிழ்நாடு முழுக்க கருத்து கணிப்பு நடத்தணும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து கண்டிப்பாக 20% வாங்குவார், அதில் 10%க்கு மேலே வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார்,
அதிமுகவுக்கு பெருசாக சேதாரம் இல்லை. விஜய் வந்து அதிமுக ஓட்ட இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 2% தான் வித்தியாசம். ரெண்டையும் கூட்டி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 14% எக்ஸ்ட்ரா வர்றாங்க, 10% எக்ஸ்ட்ரா வர்றாங்க. விஜய் வந்து 10% ஓட்டை பிரிப்பார். அப்போ அடுத்து அதிமுக பாஜக ஆட்சி தான்ட்டார். அவங்களுடைய கணக்கை வந்து போட்ட பிளானை வந்து இவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்றாரு. அப்போ இதுதான் திட்டம். சரி, அப்போ விஜயை வைத்து வாக்குகளை சிதறடிக்கிறது, இஸ்லாமியர் வாக்குகள், தலித்து வாக்குகள், கிறிஸ்தவர்கள் வாக்குகளை சிதறடிச்சுட்டு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்த பிறகு உள்ள வந்து உட்கார்றது தான் பாஜகவுடைய திட்டம். அதனால தான் இந்த அணியை ஸ்ட்ராங் பண்ணி விட மாட்டாங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, விஜய் டிவிக்கே கூட காங்கிரஸ் டிவிக்கே கூட்டணி கன்ஃபார்மே ஆகாது. சரி, அவங்க வந்து ஓட் ஸ்பாய்லர் தான், அவர் மெயின் ஃபோர்ஸ் கிடையாது. விஜய் பாஜக அவரை ஒரு ஸ்பாய்லராக தான் பயன்படுத்துவாங்க, அவ்வளோதான் பயன்படுத்துவாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தூக்கி போட்டுருவாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விஜயை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஒருவேளை விஜய் திமுக கூட வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு பின்னாடி, கமல்ஹாசன் மாதிரி. இது விளையாட்டுக்கு சொல்ல, மிகப்படுத்தி சொல்ல, ஒவ்வொரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் ஒருத்தரை பயன்படுத்துவாங்க. இந்த தேர்தலில் உங்கள் விஜய், போன தேர்தலில் வந்து உலக நாயகன், அவ்வளவுதான். சிம்பிள் இவ்வளவுதான். ரொம்ப சுத்தி வளைச்சு யோசிக்கிறவன, போன தேர்தலில் டார்ச் லைட்டு, இந்த தேர்தலில் விசில், அவ்வளவுதான். புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். பாஜக நீங்க விஜய்க்கு போறது ஒண்ணுதான், நாம் தமிழருக்கு போறது, பாஜகவுக்கு போறது ஒண்ணுதான். பாஜகவை உள்ள வர்றதற்கு வழித்தடம் அமைக்கிறார் விஜய். பாஜக கால் தடம் பதிப்பதற்கு விஜய் வழித்தடம் அமைக்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவருக்கு இந்த அரசியல் புரியும். அப்ப விஜயை வந்து மெயின் ஃபோர்ஸா அவங்க என்னைக்கும் உருவாக விட மாட்டார்கள். விஜய் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் அரசியல்ல. சினிமாவில் வேணா ஒரு ஹீரோ, அரசியல்ல வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அமெரிக்க மாப்பிள்ளை தான். ஒரு 2 சீன் வந்துட்டு போயிடுவார். இந்த எலெக்ஷனோட வந்துட்டு இதை ஏன் சொல்றேன்னா, சினிமாவை மையப்படுத்தி அந்த ஆட்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா அவருடைய செயல்பாடுகளே தெரியும் நமக்கு. மாசத்துக்கு ஒருக்கா வெளியில் வர்றாரு, பேவன் பேசுறாரு, வந்து திமுக 4 வாரம் திடீர்னு உள்ள படுத்துக்கிறார். இப்போ போயிட்டாரு, வந்து ஒரு 10 நாள் ஆச்சு. இனி அடுத்த கேம்பெயின் வந்து அடுத்த மாசம் தான் வருவார். வந்து திருப்பி அதே மாதிரி வந்து தீயசக்தி திமுகவே என்னை முடக்க பாக்குறீங்களா, நான் உங்களை விட மாட்டேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இப்போ கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதான் உங்களோட ஆட்சி லட்சணமா அப்படின்னு சரண் வேணும் உள்ள போயிடாப்புல. இந்த வடிவேல் ஒரு படத்துல வருவாங்க, ஜல்லுன்னு வந்துட்டு திருப்பி யாரா நீ எங்க பகவதி, சின்ன பகவதி மாதிரி சல்லு மேல இருந்து கிளம்பாப்புல, மேல வந்து திமுகவே தேசக்தியே அப்படி விசில் அடிப்பானுங்க, பேசிட்டு சரண் வேணுக்குள்ள போயிடாப்புல. அடுத்த ஆளை பார்த்தா அடுத்த மாசம் தான் எந்திரிப்பாப்புல. இது விஜய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட். இது முடிஞ்சவன் தேர்தல் முடிஞ்சப்ப அவங்களே கண்டுக்க மாட்டாங்க. எப்போ போப்போ வேலை முடிஞ்சோம், வேலையை பார்ப்ப நடிகை போப்பான்றாங்க. இது கமல்ஹாசன் என்ன, கமல்ஹாசன் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கொங்கு பகுதியில் கமல்ஹாசன் பிரிச்ச ஓட்டுனால தான் பாஜக 4 சீட்டே வந்துச்சு. அந்த எலைட் ஆடியன்ஸு, கமல் ரசிகர்கள்லாம் வந்து ஓட்டை பிரித்து விட்டாங்க கமலை வச்சு. இப்போ விஜயை வச்சு அந்த இளம் தலைமுறை வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. அவரே சொல்கிறார் 30% இருந்தால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்சபட்சம் 35% வேணும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தர் ஜெயிக்கிறது. அங்கே கட்சியில் ஏழை வர்றாங்க. ஒருத்தன் 15%, ஒருத்தன் 20%, ஒருத்தன் 28%. விஜயே 30% சில பேர் 40% இருக்கு எங்களுக்குன்றாங்க. எங்கே எடுத்தாங்க, யார் ஓட்டு போட போகிறாங்கங்கிறது தெரியல. அப்போ விஜய் வந்து இந்த தேர்தலில் ஒரு ஓட் ஸ்பாய்லர் தான். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது. விஜய் அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து பேசலாம். நன்றி.